Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Previous வீடியோவில் ஃபோட்டோசிந்தசிஸோட டெஃபினிஷன் அண்ட் சிக்னிஃபிகன்ஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அடுத்ததாக நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். சைட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், ஒரு பிளான்ட்டில் ஃபோட்டோசிந்தசிஸ் எக்ஸாக்டாக எங்கே நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் க்ரீனிஷாக இருக்கக்கூடிய பார்ட்டில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது நடக்கும். அப்படின்னு பார்க்கும்போது லீஃப் தான் ரொம்ப க்ரீனிஷாக வந்து இருக்கும், யங் ஸ்டெம்மும் வந்து ரொம்ப க்ரீனாக இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய செல்ஸில் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றத நடக்கும். சரி, இப்போ ஒரு லீஃபை எடுத்து நம்ம அதை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸை காமனாக நம்ம பார்க்கலாம். ஒன்று பாலிசேட் பேரன்கைமா செல், அனதர் ஒன் இஸ் ஸ்பாஞ்சு பேரன்கைமா செல். இதில் ஏதாவது ஒரு பிளான்ட் செல்லை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பாலிசேட் பேரன்கைமா செல் அப்படின்றத இமேஜின் பண்ணுங்கள். உள்ளே வந்து மெயினாக நியூக்ளியஸ் அப்படின்றது இருக்கும். அதை தாண்டி நிறைய செல் ஆர்கனல், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை காம்ப்ளெக்ஸ், வேக்யூல், நிறைய செல் ஆர்கனல் இருக்கும். அதில் முக்கியமான ஒரு செல் ஆர்கனல் தான் வந்து இந்த குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்டோட டயக்ராம் தான் உங்களுக்கு பெருசாக வந்து கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல் தான் உங்களுக்கு இங்கே பெருசாக வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ளே தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது நடக்க போகுது. அப்போ குளோரோபிளாஸ்ட் ஆர் த மெயின் சைட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஒரு பிளான்ட்டில் பிளான்ட்டோட செல்லுக்குள்ளே குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனலில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது நடக்குது. சரி, முதல்ல அதுக்கு எங்கே நடக்குது, அந்த ஆர்கனலுக்குள்ளே எந்த இடத்துல எக்ஸாக்டாக நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். ஒரு குளோரோபிளாஸ்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 2 மெம்பரேன் இருக்கும். வெளியில் இருக்கக்கூடியது அவுட்டர் மெம்பரேன், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது இன்னர் மெம்பரேன். இந்த மாதிரி மொத்தம் 2 மெம்பரேன் வந்து இருக்கும். அடுத்தது உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூயிட் மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு பேர் நம்ம ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரோமாவில் நிறைய காயின்ஸை அடுக்கி வச்ச மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த காயின்ஸை அடுக்கி வச்சிருக்க மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு பேர் கிரானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒவ்வொரு காயினுக்கும் பேர் என்ன அப்படின்னா, காயின் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து தைலகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த தைலகாய்டோட மேலே சர்ஃபேஸ் மெம்பரேனில் தான் என்ன நடக்குது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது அங்கே தான் நடக்கும். சரிங்களா? ஓகே, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய லைன்ஸை வந்து நான் இப்போ படிச்சுட்டு அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இன்னமும் தெளிவாக புரியும். குளோரோபிளாஸ்ட் இஸ் அ டபுள் மெம்பரேன் ஆர்கனல். இதில் மொத்தம் 2 மெம்பரேன் இருக்குது. அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன் அப்படின்னு 2 மெம்பரேன் இருக்குது. டிஸ்காய்டு ஆர் லென்ஸ் ஷேப்டு. இந்த குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் வந்து சொல்கிறாங்க எப்படி இருக்கும். இந்த மாதிரி டிஸ்க் மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கலாம், இல்லைனா லென்ஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கலாம். எப்படி வேணாலும் வந்து இருக்கலாம். இதோடைய சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க 4 to 10 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர், 1 to 33 மைக்ரோமீட்டர் இன் திக்னஸ். அப்போ இதோடைய டயாமீட்டர் வந்து என்னது 4 to 10 மைக்ரோமீட்டர், இது டயாமீட்டர். அடுத்து அதோடைய திக்னஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 to 33 மைக்ரோமீட்டர் அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போ அதோடைய திக்னஸ் அண்ட் அதுக்கப்புறம் அதோடைய டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய சைஸ் அப்படின்றது வேரி ஆகுது அப்படின்றது நமக்கு தெளிவாக வந்து தெரியுது. ஓகேங்களா? சரி, இந்த அளவுகள்லாம் ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மெம்பரேனுக்கு அடுத்து உள்ளே இருக்கக்கூடியதை நம்ம ஸ்ட்ரோமா அப்படின்னு சொன்னோம், அதை தாங்க கொடுத்துருக்காங்க. எ கொலாய்டல் அண்ட் புரோட்டேனியஸ் மேட்ரிக்ஸ் கால்டு ஸ்ட்ரோமா இஸ் ப்ரெசன்ட் இன்சைட். இந்த மெம்பரேனுக்கு அடுத்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த கொலாய்டான புரோட்டேஷியனஸ் அப்படின்றது என்னென்னா புரோட்டீனால் ஆனது. அந்த இடத்துல நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கும். அப்போ அந்த புரோட்டேனியஸ் மேட்ரிக்ஸை தான் நம்ம ஸ்ட்ரோமா அப்படின்னு குறிப்பிட்றோம். ஸோ அப்போ இதுதான் என்னது ஸ்ட்ரோமா. இந்த ஸ்ட்ரோமாவில் தான் நிறைய வந்து காயின்ஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்குது. A sac-like membranous system called thylakoid or lamellae is present in stroma. இந்த காயின் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து sac-like structure அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பார்க்கறதுக்கு ஒரு பை மாதிரி இருக்கும். நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தான் அப்படி தெரியும். இப்போ நம்ம பார்க்கறதுக்கு காயின் மாதிரி வந்து தெரியுது. ஸோ அப்போ அந்த காயின் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னென்னா தைலகாய்டு அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுத்தை மட்டும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு பேர் தைலகாய்டு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து அதை லேமெல்லா அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அப்போ லேமெல்லானாலும் தைலகாய்டுனாலும் 2 ஒன்று தான். இந்த தைலகாய்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரோமாவில் தான் இருக்குது. எப்படி இருக்குது, ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி வந்து இருக்குது. அப்போ தைலகாய்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் ஒன் அபவ் த அதர் ஃபார்மிங் எ ஸ்டாக் ஆஃப் காயின் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு கிரானம். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று லைனாக வந்து அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி காயின் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதை நம்ம கிரானம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நிறைய கிரானம் வந்து இந்த ஸ்ட்ரோமாவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஈச் குளோரோபிளாஸ்ட் கண்டெயின் 40 to 80 கிரானா. இந்த கிரானாவோட நம்பர்ஸ் வந்து எத்தனை இருக்கும், ஒரு குளோரோபிளாஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேரி ஆகும். 40லேருந்து 80 வரைக்கும் அந்த கிரானாஸ் அப்படின்றது இருக்கலாம். சரி, இப்போ ஒரே ஒரு கிரானாவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கிரானமில் எத்தனை தைலகாய்ட்ஸ் இருக்கும் அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன்னா தைலகாய்ட்ஸ் எல்லாமே காயின்ஸ் அடிக்க வச்ச மாதிரி இருக்குது. அதை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க.
ஈச் கிரானம் கன்சிஸ்ட் ஆஃப் 5 to 30 தைலகாய்ட்ஸ். அப்போ ஒரு கிரானமில் 5 to 30 தைலகாய்ட்ஸ் இருக்கும். அந்த காயின்ஸ் மாதிரி அடுக்கி வச்ச மாதிரி அது எத்தனை இருக்குது? இது வந்து 5லேருந்து 30 வரைக்கும் வந்து இருக்கலாம் ஒரு கிரானமில். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளே எத்தனை கிரானம் வந்து இருக்கலாம்? 40 to 80 கிரானம் அப்படின்றது வந்து இருக்கலாம். இந்த விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா ஸ்ட்ரோமா லேமல்லே கனெக்ட் தைலகாய்ட்ஸ் ஆஃப் 2 different கிரானா. இப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கிரானம் அப்படின்னு இமேஜின் பண்ணுங்கள். காயின்ஸ் அடிக்க வச்ச மாதிரி இருக்குது, பக்கத்தில் ஒரு கிரானம் வந்து இருக்குது. இப்போ இந்த 2 கிரானத்தையும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜ் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த பிரிட்ஜ் லைக் ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன சொல்லலாம்னா இதுதான் வந்து ஸ்ட்ரோமா லேமல்ல இல்லைனா ஃப்ரெட் மெம்பரேன் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சில சமயங்களில் வந்து குறிப்பிடுவாங்க. அப்போ ஸ்ட்ரோமா லேமல்லே அப்படின்றது என்ன? தைலகாய்ட்ஸ் 2 கிரானாவோட தைலகாய்ட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பிரிட்ஜுக்கு பேர் ஸ்ட்ரோமா லேமல்லே. அதுதாங்க கொடுத்துருக்காங்க. இட் கனெக்ட் தைலகாய்ட்ஸ் ஆஃப் 2 different கிரானா. இது ஒரு கிரானா, இது ஒரு கிரானா, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பிரிட்ஜ் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஸ்ட்ரோமா லேமல்லே இல்லைனா ஃப்ரெட் அப்படின்னு குறிப்பிடலாம். இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது இந்த இடத்துல தெளிவாக தெரியும் பாருங்கள். இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த தைலகாய்ட்ஸ் எல்லாமே அடுக்கி வச்ச கிரானா. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கிரானா. இது ரெண்டுத்துக்கு இடையில வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கா? இந்த பிரிட்ஜ் லைக் ஸ்ட்ரக்சரை நம்ம ஸ்ட்ரோமா லேமல்லே அப்படின்னு குறிப்பிடலாம். ஓகேவா? சரி, அடுத்து இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். Pigment system 1 is located on outer thylakoid membrane facing stroma and pigment system 2 is located inner membrane facing lumen of thylakoid. முதல்ல நீங்கள் பிக்மெண்ட் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிக்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றத ஷார்ட் ஃபார்மில் வந்து PS அப்படின்னு PS1 அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. பிக்மெண்ட் சிஸ்டம் 2 வந்து ஷார்ட் ஃபார்மில் PS2 அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. சரி, முதல்ல நம்ம பிக்மெண்ட் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத சொல்லிடலாம். இப்போ வந்து இதுதான் ஒரு தைலகாய்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் வந்து தைலகாய்டு. இந்த தைலகாய்டோட மெம்பரேனில் என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த பிக்மெண்ட்ஸ் வந்து குரூப்பாக இருக்கு இல்லையா? குரூப் ஆஃப் பிக்மெண்ட்ஸை நம்ம என்ன சொல்லலாம்னா பிக்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பிக்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? இந்த தைலகாய்டோட மெம்பரேனுக்கு மேலே நிறைய பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம பிக்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அது 2 டைப்பில் இருக்குது. PS1 அண்ட் PS2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான டைப்பில் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கலாம், இன்னொரு குரூப் இந்த மாதிரி இருக்கலாம். இது வந்து PS2. இந்த மாதிரி வந்து தைலகாய்டோட மெம்பரேன் சர்ஃபேஸில் வந்து நிறைய பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த பிக்மெண்ட்ஸை பற்றி நம்ம அடுத்து வந்து படிப்போம். என்னென்ன பிக்மெண்ட்ஸ்லாம் வந்து அந்த தைலகாய்டு மெம்பரேனில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த தைலகாய்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட்ஸோட குரூப்பை தான் நம்ம பிக்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் மொத்தம் 2 டைப் இருக்குது. பிக்மெண்ட் சிஸ்டம் 1 PS1, பிக்மெண்ட் சிஸ்டம் 2 PS2. இதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு விஷயமும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பிக்மெண்ட் சிஸ்டம் 1 இஸ் லொக்கேட்டட் ஆன் அவுட்டர் தைலகாய்டு மெம்பரேன் ஃபேஸிங் ஸ்ட்ரோமா. இப்போ இதுதான் பாருங்கள், இதுதான் ஒரு குளோரோபிளாஸ்ட்டு. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு தைலகாய்டு. இப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா இந்த PS1. ஓகேங்களா? PS1 வந்து எதை ஃபேஸ் பண்ணியிருக்கு? வெளியில் இருக்கக்கூடியது இந்த பக்கத்தில் இருக்கலாம் ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரோமாவை வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கு. அடுத்து பிக்மெண்ட் சிஸ்டம் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஸ் லொக்கேட்டட் ஆன் இன்னர் மெம்பரேன் ஃபேஸிங் லுமன் ஆஃப் தைலகாய்டு. இப்போ இது வந்து ஒரு தைலகாய்டு, இது வந்து ஒரு தைலகாய்டு. இப்போது இந்த இடத்துல இருக்கும் பொதுவாக. ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கா இந்த குரூப் ஆஃப் பிக்மெண்ட்டை தான் நம்ம PS2 அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இது எதை ஃபேஸ் பண்ணியிருக்கு? இங்கே இருக்கக்கூடியதை தைலகாய்டு லியூமன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தைலகாய்டு லியூமனை வந்து இது ஃபேஸ் பண்ணி இருக்கும். நான் இந்த இடத்துல உங்களுக்கு புரியறதுக்காக வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலாக அது எங்கே இருக்கும் அப்படின்னா PS2 எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்கும். இந்த விஷயத்தை அடிஷ்னலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. PS2 எல்லாமே எதை ஃபேஸ் பண்ணியிருக்கு? தைலகாய்டோட லியூமனை ஃபேஸ் பண்ணியிருக்கு. PS1 எல்லாமே எதை ஃபேஸ் பண்ணியிருக்கு? வெளியில் ஸ்ட்ரோமாவோட அந்த ரீஜனை வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கு. இந்த விஷயங்களை வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த லைன் என்னென்னு பார்க்கலாம். கிரானா லேமல்லே ஹாவ் போத் PS1 அண்ட் PS2 வேற ஸ்ட்ரோமா லேமல்லே ஹாவ் ஒன்லி PS1. இது வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம கிரானா லேமல்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல கிரானா லேமல்லே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், தைலகாய்டை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அதை வந்து லேமல்லே அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அப்போ லேமல்லேனால தைலகாய்டுனால 2 ஒன்று தான். இப்போ இந்த மாதிரி தைலகாய்ட்ஸ் எல்லாமே என்ன உருவாக்குது? ஒன்றா வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் ஆகி கிரானம் வந்து உருவாக்குது. அப்போ கிரானமில் இருக்கக்கூடிய இந்த தைலகாய்டுக்கு பேர் என்ன அப்படின்னா கிரானா லேமல்லே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிரானா லேமல்லே அப்படின்னாலும் ஒன்று தான்,
தைலகாய்டுனால ஒன்று தான். இந்த மாதிரி ஒரு சில இடத்துல கொடுத்துருக்கும் போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ இதுதான் வந்து ஒரு தைலகாய்டுன்னு வச்சுக்கலாம், இல்லை கிரானா லேமல், ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இதோடைய சர்ஃபேஸில் வந்து நம்ம PS1ஐயும் நம்ம வந்து பார்க்க முடியும், அதே மாதிரி இந்த இடத்துல PS2வையும் நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்ததா இது ஒரு கிரானா, இது ஒரு கிரானா. இந்த 2 கிரானாவை இணைக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? ஸ்ட்ரோமா லேமல் அப்படின்னு நம்ம வந்து படித்தோம். இந்த ஸ்ட்ரோமா லேமலில் என்ன இருக்கும் அப்படின்னா PS1 மட்டும்தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த விஷயங்களை கூடுதலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கிராம்னா லேமல்லே ஹாவ் போத் PS1 அண்ட் PS2, whereas ஸ்ட்ரோமா லேமல்லே ஹாவ் ஒன்லி PS1. இதை மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துலலாம் என்ன இருக்கும்? PS1 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? பிகாஸ் இந்த பிரிட்ஜ் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது. இது எல்லாத்துலேயுமே PS1 தான் இருக்கும். இந்த இடத்துல PS1 அண்ட் PS2, PS1, PS2லாம் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு சில ஸ்ட்ரக்சர். அடுத்து இதை தவிர வேறு என்னென்னலாம் வந்து இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் தைலகாய்டு மெம்பரேன் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்மால் ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர் கால்டு குவாண்டோசோம்ஸ். இந்த குவாண்டோசோம்ஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ இதுதான் ஒரு தைலகாய்டு அப்படின்றத எடுத்துக்கலாம். இந்த தைலகாய்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம குவாண்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ குவாண்டோசோம் அப்படின்றது என்னென்னா, தைலகாய்டோட இன்னர் மெம்பரேனில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டியாக ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப். ஸ்பெரிக்கல் அப்படின்றது என்ன? அந்த மணி மாதிரி. ஓகேங்களா? ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர்னால் இந்த மாதிரி குண்டு குண்டாக மணி மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் குவாண்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு குவாண்டோசோமை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு குவாண்டோசோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு மணி மாதிரி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிக்மெண்ட் சிஸ்டம் 1 இருக்கலாம், பிக்மெண்ட் சிஸ்டம் 2 இருக்கலாம். இந்த மாதிரி 1 இல்லைனா 2 பிக்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது வந்து இருக்கலாம். இப்போ இது வந்து ஒரு குவாண்டோசோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து PS1 இருக்குது, PS1 இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாண்டோசோமில் 1க்கு மேற்பட்ட பிக்மெண்ட் சிஸ்டம் வந்து இருக்கலாம், இல்லை ஒரே வகையான பிக்மெண்ட் சிஸ்டம் 1க்கு மேலே இருக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா ஒரே ஒரு பிக்மெண்ட் சிஸ்டம் கூட இருக்கலாம். இப்போ இதுதான் ஒரு குவாண்டோசோம் அப்படின்னா இதில் PS1 மட்டும் வந்து இருக்கலாம். ஸோ அப்போ குவாண்டோசோம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அந்த மணி மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு பேர் குவாண்டோசோம் அப்படின்னு சொல்லலாம். ஈச் குவாண்டோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் 1 or 2 பிக்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? இந்த குவாண்டோசோம்குள்ளே தான் பிக்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா? இந்த மணி மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆண்டனா மாலிகுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நத்திங் பட் குவாண்டோசோம். ஓகேங்களா? இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குவாண்டோசோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியதை PS1 அப்படின்னு சொல்லலாம். இந்த நிறைய பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடியதும் PS1 அப்படின்னு சொல்லலாம். இங்கே நிறைய பிக்மெண்ட்ஸ் இருக்கும். PS2 கூட இங்கே இருக்கலாம். ஸோ இதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குவாண்டோசோம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியுதா? ஸோ இந்த மாதிரி தைலகாய்டில் இருக்கக்கூடிய கிரானுவல் ஸ்ட்ரக்சர், மணி மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு பேர் குவாண்டோசோம். சரிங்களா? அடுத்து வேறு என்னென்னலாம் வந்து இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ப்ரெசன்ஸ் ஆஃப் 70s ரைபோசோம் அண்ட் DNA give them status of semi-autonomy and proves endosymbiotic hypothesis. சரி, இதை நான் உங்களுக்கு தெளிவாக ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு குளோரோபிளாஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ரைபோசோம்ஸை நம்ம பார்க்க முடியும். இதுக்கு பேர் என்னது? ரைபோசோம். இந்த ரைபோசோமோட வேலை என்ன? புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுறது தான் அதோடைய வேலை. அதே மாதிரி இந்த இடத்துல டிஎன்ஏவையும் நம்ம வந்து பார்க்க முடியும். சர்க்குலர் ஷேப்பில் டிஎன்ஏவும் வந்து இருக்கும். இங்கே பாருங்கள், முன்னாடி இதை காமிச்சிட்றேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், சர்க்குலர் ஷேப்பில் இருக்கு இல்லையா? இது வந்து என்னென்னா குளோரோபிளாஸ்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ. அதே மாதிரி நிறைய ரைபோசோம்ஸையும் நம்ம வந்து பார்க்க முடியும். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது ஒரு செல்லுடைய வெளியில் இருக்கக்கூடிய அந்த ரைபோசோம்ஸை டிபெண்ட் பண்ணிலாம் இருக்காது. அதே மாதிரி இந்த குளோரோபிளாஸ்ட்டை நம்ம டிஎன்ஏ, நம்ம செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ, இப்போ இதுதான் ஒரு செல் அப்படின்னா அந்த செல்லுக்குள்ளே வந்து நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்குள்ளே டிஎன்ஏ இருக்கும் இல்லையா? அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அதுக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது இங்கே யூஸ் ஆகாது. ஏன்னா இதுக்கிட்ட வந்து ஒரு ஓனான ஒரு டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏ வச்சு இது என்ன பண்ணிக்கும்? தனக்கு தேவையான ப்ரோட்டீனை வந்து ரெடி பண்ணிக்கும். ஸோ இது வந்து செல்ஃபாகவே வந்து இயங்கக்கூடியது. ஓகேங்களா? வெளியில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவெலாம் டிபெண்ட் பண்ணி கிடையாது. இதுக்கிட்ட டிஎன்ஏ இருக்குது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ரைபோசோம்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஃபுட்டையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. அதனால் இதை நம்ம செமி ஆட்டானமி அப்படின்னு சொல்லலாம். செமி ஆட்டானமல் ஆர்கனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இதுவே வந்து பண்ணிக்கும். ஏன்னா அதுக்கிட்ட டிஎன்ஏ இருக்குது, ரைபோசோம்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரி, இதுக்கான கான்செப்ட் வந்து எண்டோசிம்பயாட்டிக் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோசிம்பயாட்டிக் ஹைப்போதீசிஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு செல்லுக்குள்ளே எப்படி வந்து குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்கலாம். ஸோ ஏன்னா குளோரோபிளாஸ்ட் வந்து அதுக்கிட்டே டிஎன்ஏ வந்து இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இதை தான் வந்து ஒரு செல்லுன்னு வச்சுக்கலாம். ஒரு செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்குள்ளே தான் டிஎன்ஏ இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஒரு செல் இருக்குது, ஒரு செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது, டிஎன்ஏ இருக்குது.
அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா இந்த குளோரோபிளாஸ்ட் இருக்குது. இந்த குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளேயும் டிஎன்ஏ வந்து இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஒரு செல்லுக்குள்ளே இன்னொரு செல் இருக்க மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதுக்கு அது அந்த எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றதுக்கான ஒரு ஹைப்போதிசிஸ் தான் இது, எண்டோ சிம்பயாட்டிக் ஹைப்போதிசிஸ். இதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கிடையாது, பட் நான் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டோ சிம்பயாட்டிக் அப்படின்னா என்ன, 2 வார்த்தை இது. எண்டோ அப்படின்னா இன்சைட் அப்படின்னு அர்த்தம். சிம்பயாட்டிக் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கிறது. இப்போது 2 லிவிங் ஆர்கானிசம் ஏ அண்ட் பி, 2 லிவிங் ஆர்கானிசம் ஒன்றா வந்து இருக்குது. இப்போ ஏ அப்படின்ற லிவிங் ஆர்கானிசம் பிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பி அப்படின்ற லிவிங் ஆர்கானிசம் ஏக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதுவுமே ஒன்றுத்துக்கு ஒன்று ஹார்ம்ஃபுல்னஸ் எதுவுமே வந்து கிடையாது, பெனிஃபிஷியலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசியில் ஒரு லிவிங் ஆர்கானிசம் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அது சிம்பயாசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எண்டோ அப்படின்னா இன்சைட், செல்லுக்குள்ளே இருக்கக்கூடியது, இல்லை ஒரு பாடிக்குள்ளே இருக்கக்கூடியது. இப்போ இந்த இடத்துல ஒரு பிளான்ட் செல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பிளான்ட் செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து என்ன இருக்குன்னா குளோரோபிளாஸ்ட் இருக்குது. இந்த குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது ஒரு செல்லுக்குள்ளே இருக்குது. அப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ப்ரோகாரியாட்டிக் செல்லாக இருக்கலாம். இந்த ப்ரோகாரியாட்டிக் செல் அப்படின்றது வெளியிலேருந்து உள்ளே வந்திருக்கலாம். உள்ளே வந்து இது ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த செல்லுக்கு வந்து கொடுக்குது. அதே மாதிரி இந்த செல் என்ன பண்ணியிருக்கு, இதுக்கான ஸ்பேஸ், இடத்த வந்து கொடுத்துருக்கு, வாழ்கிறதுக்கான ஒரு இடத்த கொடுத்துருக்கு. அப்போ ரெண்டுத்துக்குமே வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. இது ஃபுட்டை கொடுக்குது, இது வாழ்கிறதுக்கு இடத்த கொடுக்குது. அப்போ இதை நம்ம சிம்பயாசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் எண்டோ சிம்பயாட்டிக் ஹைப்போதிசிஸ். அப்போ குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது இந்த கான்செப்ட் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு ப்ரோகாரியாட்டிக் செல்லாக இருக்கலாம். ஒரு செல்லுக்குள்ளே ஒரு செல் வந்து உயிரோடு இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து இதுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது. இந்த செல் அதுக்கான பிளேஸ், வாழ்கிறதுக்கான இடத்த வந்து கொடுக்குது. இதை நம்ம எண்டோ சிம்பயாசிஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான கான்செப்டில் தான் இந்த குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது உருவாயிருக்கலாம் அப்படின்றது ஒரு ஹைப்போதிசிஸ், ஒரு கருத்து, அவ்வளோதான். ஓகேங்களா? அதுதான் வந்து எண்டோ சிம்பயாட்டிக் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளே டிஎன்ஏ இருக்கும், ரைபோசோம்ஸ் இருக்கும், அதுக்கான ப்ரோட்டீன் சிந்தசிஸ்லாம் அதுவே வந்து பார்த்துக்கும். சரி, அடுத்து இப்போ இந்த இடத்துல எங்கே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதுதான் ஒரு தைலக்காய்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த தைலக்காய்டுக்கு மேலே தான் என்ன இருக்குது, நிறைய வந்து பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பிக்மெண்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணணும். லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணி எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். லைக் ஏடிபி, என்ஏடிபிஹெச் மாதிரியான எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, தைலக்காய்டோட மெம்ப்ரெயினில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் தான் அந்த மாதிரி வந்து பண்ணுது. சரி, இப்போ எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. இந்த ஏடிபி அண்ட் என்ஏடிபிஹெச் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே வெளியில் ஸ்ட்ரோமாவில் என்ன நடக்குது, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஃபுட்டாக வந்து மாறுது. அதுக்கு வந்து எனர்ஜி அப்படின்றது தேவை. இந்த இடத்துல உருவான அந்த ஏடிபி, என்ஏடிபிஹெச்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஃபுட்டாக மாறுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி 2 விஷயங்கள் வந்து இந்த குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளே வந்து நடக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா லைட் அப்சார்ப்ஷன், அதாவது இந்த தைலக்காய்டோட மெம்பரேனில் நடக்குது. அதன் மூலமாக என்ன உருவாகுது, ஏடிபி அண்ட் என்ஏடிபிஹெச் அப்படின்றது உருவாகுது. இந்த ப்ராசஸை லைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் லைட் இருக்கும்போது தான் இது நடக்கும். ஏன்னா லைட் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. அப்போ இருந்தால் தான் ஏடிபி, என்ஏடிபிஹெச் அப்படின்றதுலாம் உருவாகும். அடுத்ததாக 2வது விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. இது ஸ்ட்ரோமால நடக்கும். கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஃபுட்டாக வந்து மாறுது. அதுக்கான எனர்ஜி அப்படின்றது லைட் ரியாக்ஷனில் உருவாயிருக்கும். அந்த ஏடிபி, என்ஏடிபிஹெச் எடுத்துக்கிட்டு ஃபுட் அப்படின்றது உருவாகும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தைலக்காய்டு கண்டெயின் பிக்மெண்ட் சிஸ்டம். தைலக்காய்டோட மெம்பரேனில் என்ன இருக்குது, பிக்மெண்ட்ஸ் இருக்குது. கலெக்ஷன் ஆஃப் பிக்மெண்ட்ஸை நம்ம பிக்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதில் 2 டைப் இருக்குது, PS1 இருக்குது, PS2 வந்து இருக்குது. இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் பிக்மெண்ட் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி மேலே இருக்கும். சரிங்களா? விச் ப்ரொடியூஸ் ஏடிபி அண்ட் என்ஏடிபிஹெச் யூஸிங் சோலார் எனர்ஜி. சன்லைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அது என்ன பண்ணுது, ஏடிபி அண்ட் என்ஏடிபிஹெச் அப்படின்ற எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சன்லைட்டை எடுத்துக்கிட்டு தான் இந்த எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை லைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸ்ட்ரோமா கண்டெயின் என்சைம். ஸ்ட்ரோமா அப்படின்றது என்ன, வெளியில் இந்த தைலக்காய்டை விட்டுட்டு வெளியில் இருக்கு இல்லையா, இது இந்த ரீஜனுக்கு பேர் ஸ்ட்ரோமா. இந்த ஸ்ட்ரோமாவில் நிறைய என்சைம்ஸ் இருக்குது. விச் ரெடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு இன்டு கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் அப்படின்றது நத்திங் பட் ஃபுட். அப்போது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது கார்போஹைட்ரேட்டாக மாறுறது எங்கே நடக்குது, அந்த குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரோமாவில் நடக்குது. அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா இந்த ஏடிபி அண்ட் என்ஏடிபிஹெச் அப்படின்றது கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ இதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லைட் எனர்ஜி அப்படின்றது இந்த இடத்துல ஃபைனலாக என்னவா மாற்றப்படுது, ஃபுட்டாக வந்து மாற்றப்படுது.
இங்கே இருக்கக்கூடிய அந்த லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன் ஒவ்வொன்றத்தை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும். என்னென்னா இந்த தைலக்காய்டுக்கு மேலே நிறைய பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன மாதிரியான பிக்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் எத்தனை டைப்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸோட மெக்கானிசம் இது எப்படி நடக்குது, இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைட்டை பற்றியும் இன்னும் ஒரு சில விஷயங்களை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு பிறகு இது எப்படி நடக்குது அப்படின்றத ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம பிக்மெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த தைலக்காய்டுக்கு மேலே நிறைய பிக்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால அந்த பிக்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம்.